வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் ஆரம் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ராஜா முரளி மேம் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, நெல்லிக்காய் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நிறைய அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி மேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நெல்லிக்காயை பற்றி இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க. நெல்லிக்காய் பற்றி சொல்லணுன்னா, தலைமுடி கருகருன்னு இளநரை இல்லாமல் வளருவதற்கு ஹெல்த் இஷ்யூவில் அது எப்படி ஒர்க் பண்ணுறதோ அதே மாதிரி இது ஒரு தலைமுடி வளர்ச்சிக்கான காயக்கல்பம். நெல்லிக்காயை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலான்னா அதுதான் பெஸ்ட் வே. அது தங்கத்துக்கு சமமானது நெல்லிக்காய். இது பொதுவாக நெல்லிக்காயை தைலம் தயாரித்து வச்சுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த நெல்லிக்காய் தைலம் அப்படின்னு தயாரிக்கும்போது அதில் கூட கடுக்காய் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நெல்லிக்காய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. கடுக்காய் அதாவது முத்தினது ப்ரௌனில் இருக்குமே, அது தோல் நீக்கிய கடுக்காய். இதே மாதிரி நெல்லிக்காய் 5, கடுக்காய் 2, கூடவே நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, இது 3ஐயும் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் 1/4 கிலோவில் வச்சு அதை தைலம் தயாரிக்கலாம். இந்த தைலம் தயாரிக்கும்போது தைல பதம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக மறக்காமல் வெட்டிவேர் பீசஸ் அதில் ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம நெல்லிக்காயை ஃப்ரெஷ் நெல்லிக்காயாக எடுத்துக்கிறோம். ஸோ வெட்டிவேரை கண்டிப்பாக போடணும். அது இருந்தால் தான் இவங்களுக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணாமல் இருக்கும். இந்த நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைய கொடுக்கறது, அதனால் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஜாஸ்தியாகும். இளநரையை தடுக்கிறதுல அது பிளேட்லெட்ஸு, ஹீமோக்ளோபின் எல்லாம் கொடுக்கறதுனால அது ஹெல்ப் பண்ணும். இந்த கடுக்காய் எதுக்கு அப்படின்னு சொன்னான்னா, அதுவும் கூடவே இந்த குளிர்ச்சியினால் என்ன மாதிரி இம்பேக்டும் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்கும். வெட்டிவேர் நாள் பட இருக்கிறதுக்கு இந்த தைலம் கிளாரிட்டி ஆஃப் த ஆயில் அது எதனால் கிடைக்கிறதுனா வெட்டிவேரால் தான். இப்போ எல்லாத்தையும் காய்ச்சும்போது அது டெபாசிட்ஸில் நிறைய இருக்காது. அந்த கிளியராக இருக்கணும்னா இந்த வெட்டி வேரை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நெல்லிக்காய் தைலம் தயாரித்து நீங்கள் தடவிண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி நன்னா வளரதோட கருகருன்னும் வளரும். அதே நெல்லிக்காயை நீங்கள் நெல்லிக்காய், கடுக்காய், துவரம்பருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமா கலந்து கூடவே துளசி இலையும், அது வளர்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மென்மையாக்கிறதுக்குன்னு இது எல்லாம் கலந்து பவுடர் மாதிரி செஞ்சு வச்சு அதில் கொஞ்சமாக சீயக்காய் தூளோடு கலந்து தலையை வாஷ் பண்ணுறதும் உங்கள் தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நெல்லிக்காயை நீங்கள் உபயோகிக்கிறது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, நெல்லிக்காயை அப்படியே பச்சையாக சாப்பிட முடியாது. அதனால் அது நிறைய வெல்லம் இருக்குது இல்லையா, வெல்லத்தை எடுத்து நெல்லிக்காயில் ஹோல் போட்டு பச்சை நெல்லிக்காயாக இருக்கிறத ஒரு கிளாஸ் ஜார் ஆர் கிளாஸ் கண்டெய்னரில் ஒரு 10 எடுத்து நல்லா ஓட்டை பண்ணிவிட்டு அதில் நிறைய இடத்துல அதில் போட்டுருங்க. அதுக்கு மேலேயே ஒரு லேயராக கொஞ்சம் ஒரு 4-5 நெல்லிக்காய் போட்டோன்னா அதுக்கு மேலே இந்த நெல்லிக்காய் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதே அளவு வெல்லம். ஸோ 2-3 லேயர் இதை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். நல்ல ஒரு கார்னரில் நீங்கள் வச்சுட்டு ஒரு 20 days 21 days கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த நெல்லிக்காயை டெய்லி ஒன்று எடுத்துக்கும்போது இட் ஒர்க்ஸ் லைக் எ காயக்கல்பம். வாவ். நீங்கள் இந்த நெல்லிக்காயை வச்சு என்ன நீங்கள் நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க? நெல்லிக்காய் அப்படின்னாலே அது இட் இஸ் ஹேர் ரிலேட்டட் இஷ்யூக்கு தான் பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சிட்டு ஹேர் ஆயிலில் இந்த நெல்லிக்காயை நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படின்னாக்கா, பச்சை நெல்லிக்காயே அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நாங்கள் தேங்காய் எண்ணெயிலையோ அதை நல்ல வெயிலில் காய வைக்காமல் தேங்காய் எண்ணெயிலே ஊற போட்டு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி அதெல்லாம் கலந்து அதுலேயே எல்லா ரா மெட்டீரியல்ஸும் போடச்சே நெல்லிக்காயும் அதோட ப்ராமினெண்ட்டாக இருக்கும். கடுக்காயும் இருக்கும், நெல்லிக்காயும் இருக்கும், துளசியும் இருக்கும், சுருள்பட்டையும் இருக்கும். இதை மாதிரி நிறைய அதெல்லாம் போட்டு அப்படியே சோலார்லேயே அந்த மூடி வச்சு ஒரு நிறைய நாள், ஒரு மாதம் கிட்டத்தட்ட இருந்ததுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எசன்ஸ் எல்லாம் எடுத்து மேலே தெளிவான தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தோட எசன்ஸோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற ஆயில் இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்து முடி கொட்டுறதா இருந்தாலும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சிட்டு ஹேர் ஆயிலில் நாங்கள்
இந்த நெல்லிக்காய் ஒரு காயக்கல்பம்ன்றதுனால அதை ப்ராமினன்ஸ் கொடுத்து அதை ஆட் பண்ணுறோம். இது நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். நெல்லிக்காயே வந்து நம்ம பொதுவாக நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. ஒரு நெல்லிக்காயை எடுத்து அதை ஊறுகாய் போடுறது கூடாது. நீங்கள் இப்போ இந்த இதில் ஊற போட்டு சாப்பிட்றது வேறு, ஊறுகாய் உப்புலெல்லாம் நம்ம அதை போடக்கூடாது. இந்த மாதிரி நெல்லிக்காயை நான் சொன்னபடி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். தைலம் காய்ச்சறது, பவுடர் பண்ணுறது, ஆர் நிறைய பொருளை போட்டு தைலம் காய்ச்சறதுல இது ஒரு பொருளாக இருக்கிறது. எப்படி காய்ச்சி நீங்கள் உபயோகித்து நீங்கள் உங்களோட தலைமுடி நன்னா வளர்கிறதுக்கு செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ மக்களே, இந்த ப்ராடக்ட்டை நான் ஸ்டிக்கி ஹேர் ஆயில் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கணுன்னா என்ன பண்ணணும்னா www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் அ லாட் மேம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.